வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று ஸ்ரீ சக்கரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ சக்கரம் என்பது ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் கைகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தான் இந்த ஸ்ரீ சக்கரம். அம்பாளுடைய கோபத்தை தணிப்பதற்காக ஆதிசங்கரர் பகவான் இதை அவர்கள் கைகளாலே மகாமேருவை அம்பாளுக்கு கீழ் வைத்து பிரதிஷ்டை செய்தார். அதில் ஸ்ரீ சக்கரம் என்பது கிட்டத்தட்ட 64 கோடி தேவதைகள் வாசம் புரிகின்றார்கள். இதில் 9 சக்கரம் இருக்குது. இதில் முதல் சக்கரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது திரைலோக்கிய மோகன சக்கரம். இதில் 3 கோடுகள் இருக்கு இல்லையா, இதில் வெளிப்புறத்தில் உள்ளது தான் இது. இந்த ஸ்ரீ சக்கரத்தை வெளிப்புறத்தில் இந்த மாதிரி 4 பக்கமும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 கோடுகள் இருக்கும். இந்த 3 கோடுகள்லையும் அம்பாள் அமர்ந்து கொண்டு வாசம் செய்கிறார். இதில் இந்த சக்கரத்துக்கு பேர் தான் முதலாவது திரிலோகிய மோகன சக்கரம். இதில் முதல் ரேகையில் பரதேவதைகள் சரீரமாக தரித்த சக்திகள் இருக்காங்க. அதாவது அம்பாளோட சரீரமாக தரித்த ஒரு சக்திகள், கிட்டத்தட்ட ஒரு 10 சித்தி தேவதைகள் இதில் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அனிமா, லகிமா, புத்தி, இச்சா, பிராபதி, வச்சிசவா, ஈச்சவா, மகிமா, பிராக்கியமாயா, ஷர்வகாமா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 தேவதைகள் இதில் வாசம் செய்கிறாங்க. முதல் ரேகையில். இரண்டாவது ரேகையில் பிராமி, வாராகி இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க, சாமுண்டி இருக்காங்க, கௌமாரி இருக்காங்க, மகேந்திரி இருக்காங்க, மகேஸ்வரி இருக்காங்க, இந்த சாமுண்டி இருக்காங்க, இந்த கௌமாரி. இந்த மாதிரி 8 மாத்ருக்களை கொண்டதான் இந்த இரண்டாவது ரேகை. பார்த்திங்கன்னா இரண்டாவது ரேகையில் இருக்காங்க. மூன்றாவது ரேகையில் பார்த்தோன்னா 10 முத்திர தேவதைகள் இதில் வசித்துட்டு இருக்காங்க. அதில் மூன்றாவது ரேகையில் இருக்காங்க. சர்வசமூகி சோபினி, சர்வவோத்மாதினி, சர்வயோனி, சர்வபீஜம், சர்வவித்ரா வீணி, சர்வவசிங்கரணி, சர்வகேசரி, சர்வகர்ஷினி, சர்வாத்ரிகண்டா, மகேஸ்வரி. இந்த மாதிரி இந்த இதில் மூணாவது ரேகையில் இருக்காங்க. இதுதான் ஸ்ரீ சக்கரத்தோட முதல் வழியே. இதுதான், இந்த நிலையை தான் ஃபஸ்ட்டு அவங்க பூஜை பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து இன்னும் 9 நிலை இருக்குது. இந்த தேவதையெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த தேவதைக்கு போவாங்க. நடு பிந்தில் தான் ஸ்ரீ சக்கரத்தில் லலிதாம்பிகா இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோட்டைகளும் இருக்குது. அதில் வாசம் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம். அப்படி செய்கிறாந்தா டெய்லி அதுக்கு பிரசாதம் வைத்து பூஜை செய்யணும். நன்றி.